ஹாய், வெல்கம் டு மை சேனல். வெயிட் லாஸ் 100 டே சேலஞ்ச் சீசன் 2ல் இன்றைக்கி நான் 99வது நாள் ஆரம்பிக்கிறேன். நீங்களும் என்ன மாதிரியே எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் இல்லாமல் ஹெல்த்தியாக ஈஸியாக உங்களோட வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர், வயசு, ஹைட்டு, வெயிட்டு டைப் பண்ணி அனுப்புங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது மெடிக்கல் இஷ்யூ இருக்கா, டேப்லெட் ஏதாவது எடுத்துக்கிறீங்களா அப்படின்ற டீட்டெயிலையும் சொல்லுங்கள். உங்களோட உடல் எடையை குறைக்க இந்த சேலஞ்சில் கலந்துக்கிறதுக்கு எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில் கேட்டு வாங்க. நீங்களும் என்ன மாதிரியே எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் இல்லாமல் ஹெல்த்தியாக உங்களோட உடல் எடையை குறைக்கலாம். இந்த சேலஞ்சில் இன்றைக்கி நான் என்னென்னலாம் ஃபுட் எடுத்துக்கிட்டேன் அப்படின்றத உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி மார்னிங் நான் ஒரு டம்ளர் புதினா ஜூஸ் எடுத்துக்கிட்டேன். மார்னிங் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா மில்லட் தோசையும் பூண்டு சட்னியும் எடுத்துக்கிட்டேன். மில்லட் தோசை ஒரு தோசை மாதிரி எடுத்துக்கிட்டேன். பிரன்ச் பார்த்திங்கன்னா பப்பாயா ஒரு 150 கிராம் இருக்க மாதிரி பப்பாயா நான் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி என்னோடய லஞ்ச் பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம் பிசிபேலாபாத் நான் பண்ணியிருந்தேன். அது ஒரு 150 கிராம் எடுத்துக்கிட்டேன். கோபி 65 ஒரு 150 கிராம் நான் எடுத்துக்கிட்டேன். என்னோடய ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா டொமேட்டோ சூப் ஒரு கப் நல்ல ஒரு 200 கிராம் இருக்க மாதிரி ஒரு கப் எடுத்துக்கிட்டேன் நான். இன்றைக்கி என்னோடய டின்னர் பார்த்திங்கன்னா ஒரு 6:30 மணிக்கா மில்லட் கோல்கட்டை ஒரு 2 பீசஸ் நான் எடுத்துக்கிட்டேன். நைட்டு படுக்கிறதுக்கு முன்னே ஜீரா வாட்டர் குடிச்சிட்டு இன்றைக்கி என்னோடய டயட்டை நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். காலையில் சாயங்காலம் ஒரு 3/4 மணி நேரம் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி ஒரு 30 தூப்புக்கணும், ஒரு 100 ஸ்கிப்பிங் பண்ணியிருந்தேன். இதுதான் இன்றைக்கி என்னோடய ஒர்க் அவுட்டாக இருந்தது. ஒரு சிஸ்டர் கேட்டாங்க, நார்மலாக இந்த வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னும் பொழுது பெரியவங்களுக்கும் அதே மெத்தடு, குழந்தைகளுக்கும் அதாவது ஒரு 15 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் இதே மாதிரி தான் டயட்டும் ஒர்க் அவுட்டும் ஃபாலோ பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கிடையாது. ஒரு 15 வயசு கீழே இருக்கக்கூடிய பசங்க உங்களோட உடல் எடையை குறைக்கிறோம் அப்படின்னும்பொழுது அவங்களோட உணவு பழக்கங்கள் வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா குழந்தைகளுக்கு அதிகமான மாவுச்சத்தும் புரதச்சத்தும் தேவைப்படும். ஆனால் பெரியவங்களுக்கு பார்த்திங்கன்னா மாவுச்சத்து குறைக்கப்பட்டு புரதச்சத்து அதிகமாக எடுத்துக்கிட்டு அவங்களோட வெயிட் லாஸ் பண்ணாதான் கண்டிப்பாக எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் இல்லாமல் ஈஸியாக அவங்களோட உடல் எடையை குறைக்க முடியும். அதனால் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் குழந்தைக்கும் அதே நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணக்கூடாது, சரிங்களா? இந்த வெயிட் லாஸ் சேலஞ்ச் சீசன் 2ல் இன்றைக்கி 99வது நாள் என்னோடய வெயிட்டை செக் பண்ணி பார்க்கும்போது என்னோடய வெயிட் பார்த்திங்கன்னா 60 கிலோ 950 கிராம் இருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நான் நோட்டில் என்ட்ரி பண்ணிக்கிறேன். ஒரு 3 நாளாகவே யூடியூப்லேயும் சரி எனக்கு வாட்ஸ்அப்லேயும் சரி ஒரு சில சிஸ்டர்ஸ்லாம் மெசேஜ் போட்டிருந்தாங்க. இன்னும் 3 நாள் தான் இருக்குது, இன்னும் 2 நாள் தான் இருக்குது, உங்களோட டார்கெட்டை நீங்கள் அச்சீவ் பண்ணிடுவீங்க போல இருக்குது, சூப்பர், கங்க்ராச்சுலேஷன் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி என்னோடய வெயிட் பார்த்திங்கன்னா 60 கிலோ 950 கிராம் இருக்கேன். என்னோடய ஐடியல் வெயிட் உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன், 60 கிலோ. ஆனால் 60 கிலோ ஐடியல் வெயிட்டாக இருந்தாலும் அதிலிருந்து ஒரு 2 kg நான் குறைச்சேன் அப்படின்னா தான் அடுத்து நான் அதை மெயின்டைன் பண்ண முடியும். ஏன்னா கரெக்டாக 60 கிலோ அப்படின்னும்பொழுது மதில் மேல் நிற்கும் பூனை மாதிரின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதுலேருந்து கொஞ்சம் சப்போஸ் இன்க்ரீஸ் ஆகலாம், இதுலேருந்து குறையலாம். அது நமக்கு தெரியாது. நம்ம எடுத்துக்கக்கூடிய அந்த ஃபுட்டு கண்ட்ரோலை பொறுத்த வரைக்கும் தான் அது மாறுபடும். அதனால் அதை விடவும் ஒரு 2 kg நான் குறைச்சேன்னா தான் அடுத்து நான் மெயின்டைன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா எல்லா நாளுமே வருஷம் 365 நாளும் நம்ம ஒரே டயட்டில் இருக்க முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படும், வெளியே போகிற மாதிரி இருக்கும், ஒரு ஃபங்க்ஷன் வர மாதிரி இருக்கும். அப்போது 60 கிலோ நான் அந்த டார்கெட் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறுத்தின பொழுது கண்டிப்பாக ஏறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் இந்த சேலஞ்ச் இந்த சீசன் 2 என்னோட ஐடியல் வெயிட் 60 கிலோவாக இருந்தாலும் நான் 58 அந்த 58 நான் டச் பண்ணுற வரைக்கும் இந்த சீசன் நான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். அது எத்தனை நாள் ஆகும் அப்படின்றதெல்லாம் என்னால் சரியாக சொல்ல முடியாது. ஆனால் அதுக்கான கடின உழைப்பு நான் போடுவேன். எதுக்காக இதை நான் இப்போ உறுதியாக நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது என்னை பார்த்து ஒரு சிலர் ஃபாலோ பண்ணுறீங்க. இப்போ வாட்ஸ்அப் மெம்பர்ஸ் நிறைய பேர் என்ன மாதிரியே நீங்களும் உங்களோட உடல் எடையை குறைச்சிட்டு வரீங்க அப்படின்னும் பொழுது ஒரு கோல் நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா அதை அடையிற வரைக்கும் நம்ம என்றைக்குமே ஸ்டாப் பண்ணக்கூடாது. நீங்களும் என்னை பார்த்து ஃபாலோ பண்ணுறவங்க நீங்களும் இதே மாதிரி தான் பண்ணணும் அப்படின்றதுக்காக என்னோட இந்த சீசன் 2 100 டே ஆனாலும் என்னோட ஐடியல் வெயிட் 60 கிலோவாக இருந்தாலும் 58 நான் டச் பண்ணுற வரைக்கும் இந்த சீசன் நான் கண்டினியூ பண்ணுவேன். எப்பவும் போல் உங்களோட சப்போர்ட்டை எனக்கு எப்போவுமே கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் வரக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ.